அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஎஸ்டிஎம் ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்து அதை கிளைம் பண்ண காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது முக்கியமான ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்காக போட்ட ஜட்ஜ்மெண்ட் தான். பட் ஆனால் அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் அடுத்து டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, வாட் எவர் என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாமில் அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் இருக்கோ அதுக்கும் அப்ளிகபிள் ஆகலாம். சரிங்களா? ஸோ அதையும் கொண்டு வரலாம். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படிலாம் ரிசர்வேஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ என்னென்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ரிசர்வேஷன் அடிப்படையில் போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணலைன்னு சொல்லி போட்டிருந்த கேஸுக்கு கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் இது. ஸோ எல்லாத்தையும் மேலே கொடுத்துருக்காங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு. அதோடைய கன்க்ளூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய கன்க்ளூஷன், the discussion about leads to the following conclusion. மேலே டிஸ்கஸ் பண்ணதுக்கு ஃபாலோயிங் கன்க்ளூஷன்ஸ் வந்து எடுத்துருக்குதா சொல்லியிருக்கிறாங்க. the revised provisional selection list published on, இது வந்து அவங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ரிவைஸ்டு லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எதை பேஸ் பண்ணி அவங்க பப்ளிஷ் பண்ணணும்னா, எப்படி வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, the first fill the 31% of merit list on the basic of total mark obtained the irrespective of caste, community and religion சொல்லியிருக்காங்க. irrespective அதாவது 31% ரிசர்வேஷன். இப்போ நமக்கு 69% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசர்வேஷனில் வச்சிருக்கிறாங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சின்னு சொல்லி ரிசர்வேஷனில் 69% இருக்குது. இது தவிர்த்து 31% வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியை வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ ஓசி, அந்த ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை தான் ஃபில் பண்ணணும்? ஜென்ரலை தான் ஃபில் பண்ணணும். இப்போ ஒருத்தர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருக்கிறாரு, அவர் வந்து ரிசர்வேஷனில் கொண்டு போய் அவரை ஃபில் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எதை தான் ஃபில் பண்ணணும்? நீங்கள் ஜென்ரலில் இருக்கக்கூடிய 31% ஃபில் பண்ணிட்டு தான் செகண்ட் வந்து ரிசர்வேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்தவித irrespective, அதாவது கேஸ்டோ, கம்யூனிட்டியோ, ரிலிஜன் அடிப்படையில் அவங்கள வந்து நீங்கள் எந்தவித ரிசர்வேஷன் பார்க்காம 31% ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது, ஃபில் தி பேக்லாக் வேகன்சிஸ். ஸோ பேக்லாக் வேகன்சிஸ் இருந்துச்சுன்னா, ஸோ எஸ்சி, எஸ்டி இது மாதிரி இதுலலாம் பேக்லாக் வேகன்சி இருந்துச்சுன்னா ரெண்டாவது பேக்லாக் வேகன்சியை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவது, அப்ளை தி ரிசர்வேஷன். மூணாவது ஸ்டெப் தான் என்ன பண்ணணும்? நீங்கள் ரிசர்வேஷனை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி ஃபில் பண்ணுங்கள், ரெண்டாவது பேக்லாக் இருந்தால் பேக்லாக் ஃபில் பண்ணுங்கள், மூணாவது வெர்டிகல் ரிசர்வேஷன் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி வெர்டிகல் ரிசர்வேஷனை மூணாவது ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ரிசர்வேஷன் அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, care must be taken the meritorious reserved candidate are fitted in the general TAN and thereby provide opportunity for the reserved candidate in the reserved list அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஜென்ரல் டேனை ஃபில் பண்ணாதான் ரிசர்வேஷன் அவங்களுக்கு வந்து கரெக்டாக அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இவங்களுக்கு அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி சர்டிஃபிகேட்டை வந்து இடையிலலாம் வந்து கொடுத்தாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, என்சிசி, என்எஸ்எஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை இடையில கொடுத்து அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மதிப்பெண்ணுக்கு எடுத்துக்கலாமா கேட்டிங்கன்னா அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷனில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து மதிப்பெண்ணோ ரிசர்வேஷனை கொடுக்கணும். ஸோ இன் பிட்வீனில் வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்கணும். இது டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்மந்தப்பட்டது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க? இடையில கொடுக்குறது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎஸ்டிஎம் பற்றி வராங்க. அதாவது care should also be taken that PSTM reservation is applied only once while applying for the public post and not for the second time. அதாவது பப்ளிக் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறப்ப பிஎஸ்டிஎம்மை ஒன்லி ஒன்ஸ், ஒரு டைம் மட்டும்தான் அவங்கள யூஸ் பண்ண வைக்கணும், செகண்ட் டைம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் எனி ஆஃப் the departmental candidate had already been selected under PSTM reservation. இப்போ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து எஸ்ஐக்கு அப்ளை பண்ணுவாங்கள்ல, அவங்க ஆல்ரெடி பிசியாக இருந்தால் தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிள். 5 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்போ அந்த பிசி ஆகிறப்ப பிஎஸ்டிஎம் அடிப்படையில் அவங்க பிசி ஆகியிருந்தாங்கன்னா இங்கே நீங்கள் பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் மட்டும்தான் என்ன பண்ணணும்? பிஎஸ்டிஎம்மை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பிஎஸ்டிஎம் வந்து they cannot be considered under PSTM reservation under this notification. ஸோ ஒன்லி ஒரு டைம் மட்டும் பிஎஸ்டிஎம்மை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் மீடியம் ஆக்ட் 2010 அடிப்படையில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது
unemployed individuals applying for the direct recruitment and not to those who are already employed in any services under the state or any other 4 services is ஸ்பெசிஃபைடுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, அதாவது நீங்கள் ஒரு டைம் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணணும், 2வது டைம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொன்று என்ன சொல்ல வராங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா எங்கள் பப்ளிக் செக்டாரில், அதாவது கவர்மெண்ட்டில் எம்ப்ளாய்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிஎஸ்டிஎம்மை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்லி அன்எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான் பிஎஸ்டிஎம்மை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி எம்ப்ளாய்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு போஸ்டிங்கில் இருக்கலாம், குரூப் 4லையோ அல்லது பிசியோ ஏதோ ஒன்றில் இருக்கலாம். அப்போ நீங்கள் கிளைம் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணாமல் நீங்கள் போயிருந்திருப்பீங்க. அப்படி போனாலும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, நீங்கள் அடுத்த முறைக்கு நீங்கள் பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் ஆர் எனி அதர் 4 சர்வீசஸ், எனி அதர் 4 சர்வீஸ்னால் கீழே கொடுத்துருப்பாங்க. சர்வீஸ் அண்டர் தி ஸ்டேட், நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம், அல்லது லெஜிஸ்லேச்சர் ஆஃப் தி ஸ்டேட்டில் வேலை பார்க்கலாம், லோக்கல் அத்தாரிட்டியில் வேலை பார்க்கலாம், கார்பரேஷன் முனிசிபல் கார்பரேஷன் இருக்குல்ல, கார்பரேஷன் வேலை பார்க்கலாம். அப்படி இல்லைனா கம்பெனி ஓன்டு பை அதாவது கவர்மெண்டோடைய கம்பெனிஸில் வேலை பார்க்கலாம். எனி அதர் அத்தாரிட்டி இன் ரெஸ்பெக்ட் வித் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஹவ் பவர் டு மேக் லா. ஸோ மாநில அரசால் ஒரு நடத்தக்கூடிய நிறுவனங்களை நீங்கள் வேலை பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த இதில் எதிரியாவது வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த முறை பிஎஸ்டிஎம் உங்களோட இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த முறைனா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆல்ரெடி எம்ப்ளாய்டு இன் ஸ்டேட். ஸோ சப்போஸ் நீங்கள் இதிலேருந்து உங்களுக்கு இங்கேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு போய் நான் திருப்பி படித்து அதை யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்கள் எம்ப்ளாய்டு தான். ஸோ அன்எம்ப்ளாய்டாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் பிஎஸ்டிஎம்மை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எங்கே சொல்கிறாங்கன்னா இங்கே சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா இதில் எப்படி ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு. 2வது பிஎஸ்டிஎம் ரிலேட்டடாக சில விஷயங்களை சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று பிஎஸ்டிஎம் நீங்கள் 1 டைம் தான் யூஸ் பண்ணணும், 2வது டைம் யூஸ் பண்ணக்கூடாது. 2வது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எம்ப்ளாய்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி இதை ஃபாலோ பண்ணுறாங்களா, டிஆர்பி இதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நான் ஃபர்தராக தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறவங்களுக்கு சில பேர் என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ பிஎஸ்டிஎம் அதாவது 12th வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க, அதற்கு அடுத்தபடியாக இங்கிலீஷ் மீடியம் டிகிரி முடிச்சிருப்பீங்க ஏதாவது. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸில் இருக்கலாம், நீங்கள் பிஎஸ்டிஎம்காக ஏதாவது டிகிரி கூட படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் இந்த விஷயம் கட்டாயம் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ.